சற்று முன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 கூடவே சம்பள உயர்வு. மின் வாரியம் போடும் புதிய திட்டம். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பணியாற்றி வரும் மின் வாரிய ஊழியர்களுக்கு கிரிக் எடுக்க தேவையான கருவிகள், வாகன கருவிகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இது போதுமானதாக இல்லை என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழக அரசின் கீழ் செயல்படும் மின் வாரிய அலுவலகங்களில் ரீடிங் எடுப்பதற்கு தனியாக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அலுவலகத்திலும் தலா 2 பேர் வீதம் வேலை செய்வர். ஆனால் இந்த பணியிடங்கள் போதிய அளவு நிரப்பப்படவில்லை. இதன் காரணமாக மின் கட்டணத்தை ரீடிங் எடுக்கும் ஊழியர்களின் உயர் அதிகாரிகளாக இருக்கும் ஆய்வாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இவர்கள் தங்களது மொபைல் போன்களை பயன்படுத்தி மின் கட்டணத்தை பதிவு செய்து வருகின்றன. இதற்காக பிரத்யோக மொபைல் ஆப் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை தங்களின் போனில் இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீடாக சென்று வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தியுள்ள மின்சாரத்தின் அளவை போனில் உள்ள ஆப்பில் பதிவு செய்ய வேண்டும். உடனே அது சர்வரில் பதிவேற்றம் செய்யப்படும். அதற்குரிய கட்டணம் ஆப்பிலும் சர்வரிலும் பதிவாகும். இது தொடர்பான SMS உடனடியாக வாடிக்கையாளர்களின் மொபைல் எண்ணிற்கு வந்துவிடும். அதை பார்த்து கடந்த 2 மாதங்கள் பயன்படுத்திய மின்சாரத்தின் அளவு, மின் கட்டண விவரம் உள்ளிட்டவை தெரிந்து கொள்ளலாம். இந்த SMS அடுத்த சில நிமிடங்களில் கிடைத்துவிடும். ஆனால் மின் வாரிய அதிகாரிகள் தங்களின் மொபைல் போனில் ஆப்பை பயன்படுத்தும் போது பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொருவரும் இன்டர்நெட் போக்கை வெவ்வேறு கட்டணங்கள் செலுத்தி பயன்படுத்தி வருகின்றன. எனவே திடீரென இன்டர்நெட் சேவை முடிவுக்கு வந்துவிடலாம். இல்லையெனில் மொபைல் போனில் ஆப் சரிவர செயல்படாமல் போகலாம். சர்வர் இணைப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் ரீடிங் எடுக்க அரசு ஒரு கருவியை வாங்கி தந்துவிடலாம் என்று மின் வாரிய ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி மொபைல் அல்லது லேப்டாப் வாங்கி கொள்ளும் வகையில் ரீடிங் எடுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்க சமீபத்தில் உத்தரவிடப்பட்டது. ஆனால் இந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கும் கருவிகள் நீண்ட உழைப்பை இடைவிடாத சேவையை வழங்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ரூபாய் 10,000 போதாது. அதாவது ஏனெனில் சேமிப்பு, ப்ராசஸர், RAM உள்ளிட்டவற்றுடன் தரமான போன்கள், லேப்டாப்கள் வாங்க வேண்டுமெனில் 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும். எனவே அரசு தரும் தொகை போதுமானதாக இல்லை. கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும். மின் வாரிய ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரீடிங் எடுப்பதற்கு போதிய எண்ணிக்கையில் ஊழியர்கள் இல்லாததால் அவுட்சோர்சிங் முறையில் சிலரை நியமித்துள்ளன. அவர்களுக்கு 6,000 முதல் 7,000 ரூபாய் வரை மாத சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு ரீடிங் எடுக்கும் செல்ல வேண்டி இருப்பதால் இந்த தொகை போதாது. சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கோரிக்கைகள் தொடர்பாக அரசு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அக்கவுண்டில் நேரடியாக வரும் பணம், நேரடி பணப்பரிவர்த்தனை திட்டத்தில் உதவி. அதாவது நேரடி பண பரிவர்த்தனைகள் நாட்டின் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த உத்வேகம் அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேரடி பணப்பரிமாற்ற நடைமுறைகள் அரசின்
நலத்திட்டங்களின் பலன்கள் இடையூறின்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு சென்றடைய உதவுகின்றன. இதன் மூலம் 2024ஆம் ஆண்டு வரை ரூபாய் 3.48 லட்சம் கோடி அளவிற்கு சேமிக்க உதவியுள்ளது. இந்த நேரடி பணப்பரிமாற்ற முறை அமல்படுத்தப்பட்டதில் இருந்து அரசின் மொத்த செலவினங்களில் மானியத்திற்கான ஒதுக்கீடுகள் 16% 6% குறைக்கப்பட்டுள்ளன. இது பொது செலவினங்களை குறைத்து வளர்ச்சி திட்டங்களை திறம்பட மேற்கொள்வதற்கு உதவுவதாக ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் மானியத்துக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பயனாளிகளை சென்றடைய செய்வதில் நேரடி பண பரிமாற்ற முறையும் செயல்திறன் குறித்த தரவுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் நிதிசார் செயல்பாடுகளின் தரவுகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காகித பயன்பாடு அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கையிலிருந்து நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாறுவதன் மூலம் நலத்திட்ட உதவிகள் எவ்வித இடையூறுமின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்துள்ளது என்பதை இந்த தரவுகள் எடுத்து காட்டுகின்றன. ஜன்தன் வங்கி கணக்குகள், ஆதார், தனித்துவ அடையாள எண்கள், மொபைல் போன்கள் ஆகியவற்றை இணைப்பது நேரடி பண பரிமாற்றத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். இது டிஜிட்டல் கட்டமைப்பு, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்துள்ளது. இந்த விவரங்களை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நேரடி பரிமாற்ற பலன் திட்டம் வந்த பிறகு பயனாளிகளுக்கு நேரடியாக உதவிகள் கிடைக்கின்றன. அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கே அரசு தரப்பிலிருந்து நேரடியாக பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. இதனால் இடைத்தரகர் பிரச்சனை, பண மோசடி போன்ற பிரச்சனைகள் குறைந்துள்ளன. PM கிசான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான நிதியுதவி இப்போது நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கே டெபாசிட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகள் வெகுவாக பயன்பெற்று வருகின்றனர். இடைத்தரகர்கள் பிரச்சனையும் பண மோசடிகளும் வெகுவாக குறைந்துள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.